Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. புற்றுநோய் அபாயத்தை ஏற்படுத்தும் முட்டைகள் என்ற தலைப்பில் வெளிவந்த யூடியூப் வீடியோ முட்டை பிரியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்த நிலையில் நாடு முழுவதும் முட்டைகளின் தரம் குறித்து ஆராய்வதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இப்படி பெரும் அபாயத்தை உண்டு பண்ணும் அளவிற்கு முட்டையில் கலந்திருந்த வேதிப்பொருள் என்ன, அதன் விளைவுகள் என்ன, மருத்துவர்களின் விளக்கம் உள்ளிட்டவை பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. ஏழைகள் முதல் வசதி படைத்தவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் விரும்பி சாப்பிடும் உணவுகளின் பட்டியலில் முந்திக் கொண்டு நிற்பது முட்டை மட்டும்தான். குறைந்த விலையில் அதிக புரோட்டீன்களை அள்ளி தருவதால் தான் தமிழ்நாட்டில் பள்ளிகளில் மதிய உணவோடு சேர்த்து முட்டையும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோழி முட்டை மனிதர்களின் ஆரோக்கியத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது. இந்நிலையில் சமீப நாட்களாக முட்டையை பற்றி பரவி வரும் தகவல் மக்களுக்கு பீதியை உண்டாக்கி உள்ளது. கடந்த வாரம் ட்ரஸ்ட் ஃபீட் என்ற யூடியூப் சேனலில் வெளியிடப்பட்ட வீடியோவில் உயர்தர மற்றும் 100% ஆன்டிபயாட்டிக் இல்லாதது என்று விளம்பரப்படுத்தப்படும் எகோஸ் நியூட்ரிஷன் முட்டைகளில் தடை செய்யப்பட்ட மற்றும் புற்றுநோயை தூண்டும் நைட்ரோஃப்ரான் என்ற வேதிப்பொருளின் எச்சங்கள் இருப்பதாக கூறப்பட்டிருந்தது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இந்த வீடியோ வெளியான அடுத்தடுத்த நாட்களில் முட்டை விற்பனை கடும் சரிவை சந்தித்தது. அடித்தட்டு மக்களுமே புற்றுநோய் அச்சத்தால் முட்டையை சாப்பிடவே அஞ்சும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கோழிகள் வேகமாக வளர்ச்சி அடைவதற்காக ஆன்டிபயோட்டிக் செலுத்துவது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கும் சூழலில் எப்படி முட்டையில் அந்த வேதிப்பொருள் கலந்திருக்கும் என்ற கேள்வி ஆணித்தரமாக முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் சார்பில் இந்தியா முழுவதும் முட்டைகளின் தரம் குறித்து ஆய்வுக்கு உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் 11 குழுக்களாக பிரிந்து கோழி முட்டைக்கு பெயர் போன நாமக்கல் மாவட்டத்தில் முகாமிட்டு சுமார் 55க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகளுக்கு திடீரென சென்று ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் மாதிரிக்காக தலா 10 முட்டைகளையும் அதிகாரிகள் எடுத்துச் சென்று வேதியியல் ஆய்வுக்கு அனுப்பியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த ஆய்வின் அடிப்படையில் நைட்ரோஃப்ரான் பயன்படுத்தப்பட்டதா என தெரிய வரும். நைட்ரோஃப்ரான் என்பது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட வேதிப்பொருள் என கூறும் தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்க மாநில தலைவர் சிங்கராஜ் தமிழ்நாட்டில் 100% அதுபோன்ற எந்த கெமிக்கலும் பயன்படுத்துவதில்லை என அடித்து கூறுகிறார். முட்டை விலை ஏறியதால் ஒரு சிலர் வதந்தி பரப்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்தியாவில் அது பேண்ட் ப்ராடக்ட். யாருமே கோழி பண்ணக்காரங்க அந்த மெடிசனும் தெரியாது, அது யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாதுங்க. எந்த வெட்டினரி டாக்டரும் அதை ப்ரிஸ்கிரிப்பும் பண்ணுறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி பேண்ட் ப்ராடக்ட்ங்கிறதுனால யாரும் பண்ணுறதில்லைன்னு சொல்லுவேன். முட்டை விலை அதிகமானதுனால ஒரு சிலர் இது தவறான செய்திகளை சொல்லி பரப்புறான்னு சொல்லுவேன். முக்கிய காரணமாக தான் சொல்லுவேன். இதுவரை ஆய்வுக்கு உட்படுத்திய எந்த முட்டைகளிலும் சந்தேகப்படும்படியான ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டறியப்படவில்லை என கூறும் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை அலுவலர் தங்க விக்னேஷ் இருந்த போதிலும் ஆய்வை தொடர்வதாகவும் தெரிவித்தார். ஏற்கனவே ரெகுலராக டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸையும் நாங்கள் கேட்டிருக்கோம். நாங்கள் கம்பைல் பண்ணி நாங்கள் எங்களோட ஹெட்குவார்ட்டர்ஸ்க்கு நாங்கள் அனுப்பிப்போம். ஸோ அவங்க இன்ன வரைக்கும் எந்தவித ஆன்டிபயோட்டிக்ஸ் இருந்த மாதிரி இன்ன வரைக்கும் எந்த ட்ரேசபிலிட்டி எதுவுமே இல்லை. பட் மக்களோட அச்சுறுத்தல் காரணமாக அவங்களோட பயத்தை போக்கணும். அதே போல் நம்மளோட ஸ்டேட்டில் இந்த மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக் நம்ம யாருமே யூஸ் பண்ணல அப்படிங்கிறத நம்ம எதுனாலும் வித் ஹேண்ட் காப்பியோடு தான் நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக டெஸ்ட்டுக்கு நாங்கள் எடுக்கிறோம். நாங்கள் முட்டை தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் வதந்திகளுக்கு பதிலளித்திருக்கும் மருத்துவர் பாண்டுரங்கன் முட்டையில் நைட்ரோஃப்ரான் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதன் அளவு குறைவாக இருப்பதால் அது நம் உடலில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என தெளிவுபடுத்தி உள்ளார். நைட்ரோஃப்ரானுடைய எச்சம் பொருள் முட்டையில் இருந்தாக்க நம்ம உடம்பு அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது நாள்பட்டு வருஷக்கணக்கில் அது நம்மளுடைய ஜீன்லையும் கலந்து கேன்சர் ரிஸ்க் வரலாம் அப்படின்ற ஒரு ஃபைண்டிங் இருக்கிறதுனால தான் அதை பேன் பண்ணியிருக்காங்க.
இப்போ கண்டுபிடிச்சது கம்மியான அளவில் இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய அளவில் நம்மளுடைய அச்சத்தை தோற்றுவிக்கக்கூடிய செய்தி கிடையாது. இது ஒரு நாளைக்கு 1 இல்லை 2, ஒரு வாரத்துக்கு 5-6 முட்டை சாப்பிட்றவங்களுக்கு லேசாக இந்த மாதிரி கெமிக்கல் இருந்தால் கூட அதனால ஒரு ஆபத்து கிடையாது. Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.